வெளிநாட்டு வாழ்க்கை பாகம் 8 தொடர்கிறது. நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். ஒரு தூக்கமெல்லாம் கலைஞ்சு ஒரு நம்மளுடைய கனவுகள் கனைந்து சென்னை ஏர்போர்ட்டை நோக்கி நம்ம சென்று கொண்டுட்டு இருக்கோம். நம்மளுக்கு போகிற வழியில் நைட் சாப்பாடை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு டின்னருக்காக அடையார் ஆனந்தபவன் நோக்கி சென்றோம். கடுமையான கூட்டம்னு சொன்னாக்கா க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அலுப்புடன் டயர்டாக இருந்த போதிலும் அங்கே சாப்பிட்டுட்டு போகிறது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் ஹோட்டல் நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்குன்ற காரணத்தினால அடையார் ஆனந்த பகவானில் போயிட்டு ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த ஏரியாவில் கொஞ்ச நேரம் அப்படியே ஹாயின்ட்டு நிற்போன்னு சொல்லிட்டு ஏன்னா குளிர்ந்த காற்றாக இருந்ததுனால கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததுனால கொஞ்சம் ஏன்னா டைம் இருந்தது. மெயினாக நம்மளுக்கு டைம் நேரம் ரொம்பவே இருந்ததுனால கொஞ்சம் நின்றுட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் நின்று அங்கே மக்களுடைய ஆரவாரமான வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். உள்நாட்டுடைய சம்பந்தத்தின் போது பலவிதமான துன்பங்கள் பலவிதமான கஷ்டங்களும் இருக்கிறது. நம்மளால் அதை பார்க்க முடிந்தது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா நைட்டு 9, 10, 11 வேலை முடித்து ரிட்டர்ன் போய் அவங்க மறுபடியும் காலையில் வேலைக்கு வரணும். பயங்கர ரஷ்ஷு. அது ஒரு விதமான வாழ்க்கை தான். இந்த சோலாபுரி சாப்பிட்டது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுபோல் அங்கே உள்ள சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம அப்படியே கிளம்பி போனோம். போகிற வழியில் சரியான ரஷ்ஷு. நம்ம வெயிட் பண்ணிவிட்டு போகலான்னு நம்ம இருந்தோம். ஆனால் போகிற வழியில் தான் தெரிஞ்சு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் எல்லாம் போயிட்டு இருந்ததுனால ரோடு ஏகப்பட்ட சேஞ்சஸ் ரோட்டுடைய. அதுவும் பொங்கல் நேரம் வேறு. பொங்கல் அந்த சிறப்பு பேருந்துகள்லாம் விட்டதுனால ரோடு ஃபுல் பிஸி. ரொம்பவும் பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. சென்னை ஏர்போர்ட்டை நெருங்கும்போது நம்மளுக்கு ஒரு விதமான படபடப்பு. காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கு பயணத்துக்கு போகிறதுக்காக இருக்கோம். பயணத்தில் போய் இனிமேல் வேலையில் ஜாயின் பண்ணி நம்ம ரிட்டர்னு எப்போ ஊருக்கு வருவோம் என்ற அந்த சிந்தனையில் தான் நம்ம போவோம். அதுபோல் வேலையில் நம்ம வேலை இருக்குமா இல்லையாங்கிறது அடுத்த கேள்விக்குறியாகவும் இருக்கும். பலவிதமான சிந்தனையோடு நம்ம ஒரு விடுமுறையை முடிச்சுட்டு திரும்ப வெளிநாட்டுக்கு செல்லும்போது அதனுடைய உணர்வுகள் பலருக்கு தெரிந்திருக்கும். சிலருக்கு மாத்திரம் அது எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அவங்களுக்கு எப்போதும் உள்ளது போல் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பலருடைய நிலைமைகள் கிராமத்திலிருந்து சென்ற ஒவ்வொருவருக்கும் இதே நிலைமையாக தான் இருந்தது. ஒரு வழியாக இந்த சென்னை ஏர்போர்ட்டை நெருங்கிட்டோம். இதற்கு முந்தைய காலத்தில் புதுசாக பயணம் செல்வாராக இருந்திருந்தாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏர்போர்ட் உள்ளால் பல ஃபார்மாலிட்டிஸ், பலவிதமான ஃபார்ம்கள் வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கே என்னத்தை எங்கே எழுதுறேன்றே தெரியாது. ஏன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த ஃபார்மே. அதெல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் இல்லாமல் எல்லாமே சுலபமாகிட்டாங்க. அப்போ உள்ள காலகட்டங்களில் புதுசாக நம்ம கேள்விப்படும் சில வார்த்தைகள்லாம் இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. தமிழே ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி காலகட்டங்கள்லாம் கடந்து இப்போ ஒரு வழியாக பொங்கல் ஊரில் பொங்கல் ஒரு பக்கம், நம்ம ஏர்போர்ட் உள்ளால்
அந்த அரைவல் இடத்துக்கு போயிட்டுருக்கோம். சரியாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால், சிலர் ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க, ஏற்றுவரன்னு சொல்லிட்டு. புதுசாக கல்யாணம் முடித்தவங்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் குழந்தைகள் பிறந்திருக்கும், அவங்களோட வந்திருப்பாங்க. இது போல் சூழ்நிலைகளில் வந்திருந்தாக்கா, ஏர்போர்ட் இந்த டோல்கேட்டு தொடுறதுக்கு முன்னே இருவருக்கும் மனம் தாங்காத கஷ்டத்துடன் அழுகை தொடங்கியிருக்கும். அந்த தருணங்கள்லாம் அனுபவித்தவர்கள் மட்டுமே தெரியும். சொன்னால் புரிவது ரொம்ப ஏளனமாக கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய வலி, வார்த்தங்கள் எல்லாம் அனுபவத்திற்கு மட்டுமே தெரியும். அதுபோல் நம்மளுடைய இந்த பயணமும் நம்மளுடைய சம்பாதியத்திற்காகத்தான் நம்ம செல்கின்றோம். ஆனால் ஊரில் இருப்பவர்களுக்கோ ஏதோ நம்ம பெரிய பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் என்று ஒரு நினப்பு. அங்கே போய் கஷ்டப்படுறவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவனுடைய வேலைகள், அவனுடைய கஷ்டங்கள் ஒவ்வொன்றும். அவனுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருப்பான். ஆகையால் அவன் வெளிநாட்டு பயணத்தை தேர்ந்தெடுத்து ஏதோ நாமும் சில சொத்துக்களோ பணங்களோ நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் என்று சொல்வான். கடைசியில் அவனுடைய நிலைமை என்னவென்பது அவனுக்கு மட்டும் தெரியும், சிலருக்கு புரியும். இது சம்பந்தமான அடுத்த வேற ஒரு வீடியோவில் வருகின்றேன். ஒரு வழியாக ஏர்போர்ட் சேர்ந்தாச்சு. பொங்கல், சென்னை ஏர்போர்ட் குதூகலம் வண்ண விளக்குகளால் சோடித்து அருமையாக இருந்தது. பொங்கல் அன்னைக்கு நம்மளால் ஊரில் இருக்க முடியலையே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருந்தது. இருந்தாலும் காலத்தின் கட்டாயம், போக வேண்டிய சூழ்நிலை. ஒரு வழியாக சென்னை ஏர்போர்ட்டில் நுழைஞ்சாச்சு. ரொம்ப அற்புதமாக தமிழர்களின் கலாச்சாரத்தை எடுத்துரைக்கும் விதமாக பம்பரம், பல்லாங்குழி மற்றும் சில விளையாட்டுகளை அப்படியே ஒரு சூப்பராக வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்துச்சு. குறைந்தபட்சம் இந்த அளவுக்காச்சா நம்மளுடைய ஏர்போர்ட்டில் இருக்குது நம்மளுடைய தமிழர் கலாச்சாரம் அப்படிங்கிற நினைக்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் ரொம்ப முக்கியமாக கவனித்த நான் ஒரு விஷயம்னு சொன்னால், கிளவி அந்த வெத்தலைப்பாக்கு பொட்டி, இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த இடித்து பல்லு இல்லாட்டி கூட இடித்து மெண்டு வெத்தலையுடைய அனுபவங்கள் திண்டு பார்த்தால் தெரியும். அதனுடைய நன்மைகள் எத்தனையோ இருக்கிறது. ஒரு வழியாக முடிச்சுட்டு இமிக்ரேஷன் முடிஞ்சு பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு ஃப்ளைட்டுக்கு ஏறுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஃப்ளைட்டுடைய இன்னும் சிறிது நேரத்தில் ஃப்ளைட்டில் என்ட்ராயிடுவோம். ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ராயாச்சு. விமானத்தில் நுழைந்த பிறகு அங்கு அவரவர் இருக்கையை நோக்கி செல்வோம். பக்கத்தில் யார் வருவார் என்று தெரியாது. ஏன் சொன்னால் அது ஒரு அனுபவம்தான். அதுலேயும் நம்மளுக்கு சில நேரங்களில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். பக்கத்து இருக்கையில் வரக்கூடியவர் நல்ல கலகலப்பாக பேசக்கூடியவராக இருந்தால் நம்மளுடைய கஷ்டங்களை மறந்து ஒரு விதமான சந்தோஷத்துடன் வெளிநாடு பயணம்
பறந்து விடுவோம். ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகிவிட்டது. ஒரு வழியாக ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு போயிட்டுருக்கு. ஒரு வழியாக ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகிவிட்டது. ஒரு பதஸ்தம்தான். ஒவ்வொரு தடவையும் விமானம் ஏறும்போதும் இறங்கும் போதும் பதஸ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னவெனில் பலவிதமான நம்ம ஊர்களிலெல்லாம் நாம் விபத்துகளை பார்க்க முடியும். பொதுவாக காரு, பைக்கு இது மாதிரி விபத்துகள் நடந்தால் ரொம்ப சொற்பமாகவே இறந்து போவார்கள். ஆனால் விமானத்தில் ஒரு விபரீதம் நடந்தால் ஒரு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. பாகங்கள் கிடைக்கும். நம்மளுடைய உடல் உள்ள பாகங்கள் கிடைக்குமா என்பது கடினமான ஒரு சூழ்நிலை. ஆகையால் ஒவ்வொரு தடவையும் வெளிநாடு போகும்போதும் வரும்போதும் ஊருக்கு வரும்போதும் அந்த படப்படப்போடையே போயிட்டு ஊர் வந்து சேர்வதும் வெளிநாடு போய் சேர்வதும் இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பவங்க வந்துட்டு கலகலப்பாக இருந்தாக்கா உங்களுக்கு புதிய தொடர்புகள் சில ஆட்களோடு கிடைக்கும். அந்த தொடர்போடு நம்ம பயணிக்க முடியும். பல நேரங்களில் அது கூட ஒரு சில நல்ல விஷயங்களை உண்டாக்கும். சில நேரங்களில் தொடர்பு ஒரு ட்ராவலிங் அந்த பயணத்தின் போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தோடு அது முடிவடைந்துவிடும். எல்லாம் அமைவதை பொறுத்து கனவுகளோடு கையில் நிறையா சம்பாதிக்கும் போகிறோம் என்ற கனவுகளோடு மறுபடியும் வெளிநாட்டு பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் வெளிநாட்டில் வந்து சம்பாதித்தவர்கள் எத்தனை பேர் கோடீஸ்வரனாக மாறியிருக்கிறார்கள், எத்தனை பேர் வாழ்க்கை தரம் மாறி இருக்கிறது, எத்தனை பேர் இன்னும் கடனாளியாகவே இருக்கிறார்கள், எத்தனை பேர் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்களை அடுத்தடுத்து வீடியோ தொகுப்பில் நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு வழியாக லேண்டிங் ஆயாச்சு. லேண்டிங் ஆகும்போது அந்த ஃப்ளைட் வந்து கடன்னு அடிக்கும். அந்த கடகடப்பை பார்க்கும்போது இதுக்கெல்லாம் பேசஞ்சர்ஸ் எல்லாமே சீட் பெல்ட்டை கழட்டுவாங்க. அது ரொம்ப தவறானது. ஏரோப்ளேன் விமானம் நிற்கும் வரையிலும் நீங்கள் அமைந்திருப்பதே நல்லது. ஏன்னு சொன்னால் எந்த நேரத்தில் பிரேக் அடிப்பாங்கன்னு தெரியாது. இன்ஜூர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகையால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் இது வெளிநாட்டு வாழ்க்கை தொடரும். இன்னும் முக்கியமான சில நல்ல நல்ல விஷயங்களுடன் உங்களை மீண்டும் யூடியூப் வாயிலாக சந்திக்க இருக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. இணைந்தே இருங்கள்.